ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்லேயோ இல்லை வெக்கேஷன்லேயோ இருக்கும்போது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹியர் இஸ் த பெஸ்ட் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பினோமோ. நான் உங்களுக்கு பினோமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். பினோமோவில் உங்கள் சாய்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அசட் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் அமௌண்ட், அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ட்ரேடிங் டைப். இன்னும் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் 700 செலக்ட் பண்ணி அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுன்னு இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட், சூப்பர், நான் ஃபோர்காஸ்ட் பண்ணது கரெக்ட், நான் ஏர்ன் பண்ணிட்டேன். பினோமோவில் வித்ட்ரா அண்ட் டெபாசிட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பினோமோவில் மினிமம் டெபாசிட் வெறும் 400 rupees தான். இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெபாசிட் டபுள் ஆகும். பினோமோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கமிஷனால் ரெகுலேட் பண்ண ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதுவும் இல்லாமல் பினோமோ 130 கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. பினோமோவில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ப்ரொடக்டிவ். அதுவும் இல்லாமல் எல்லா டிரான்சாக்ஷனும் இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது கன்வீனியன்ட்டான ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்னு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் 65,000 வரைக்கும் இருக்கும். அதை வச்சு லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். காயத்ரி, எனக்கு ரொம்ப பெருசாலாம் பேச தெரியாது. இத்தனை நாள் எனக்கு உன் மேலே லவ் இருக்குன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் உனக்கு என் மேலே எடுக்கிற லவ் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு உன் மேலே எடுக்கிற லவ் புரிஞ்சுது. ஐ லவ் யூ காயத்ரி. இத்தனை நாள் நான் பண்ண எல்லாத்துக்கும் சாரி. என்னங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில் வரணும்னா அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த டைமை கொஞ்சமாவது நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல. எனக்கு எப்பவுமே உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் எப்பவுமே உங்களை லவ் பண்ணுவேன். இந்தாங்க காஃபி, இங்கே வச்சிருக்கேன். சூடு ஆறதுக்குள்ளே குடிச்சிருங்க. ஆமாம், இது ஒன்று மட்டும்தான் இப்போ கேடு. ஐயோ, இன்னொன்று கேட்டால் கொடுக்க மாட்டேனே, குடிச்சிட்டோம். மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள, ஒரு 10,000 எடுத்துக்கூடா. என்ன மச்சான், புதுசு பிளான் வச்சிருக்கேன்? சொல்லு. சொல்லுவாங்க பிளானு. அதான் நேற்று அந்த பொண்ணு மூஞ்சில் வச்சாம முடியாது சொல்லிட்டு போச்சுல. அதுக்கப்புறம் உனக்கு ஐடியா சொல்லுவாங்க. ஐடியா அடேங்கப்பா, என்னப்பா அவன் எப்படி இருக்கிறான்? ஐயா நேற்று நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம், நாம இருக்கா? இந்த பலூனு லைட்டு அது இதுன்னு போட்டு அதுக்கு இன்னும் காசு தரலப்பா. யாருக்குமே இன்னும் 1 ரூபா கூட தரலடா. உன்னை நம்பிதான் எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கியிருக்கோம். ஆமாம் மாப்பிள்ள, இது வரைக்கும் மாமா அவனுக்குமே பாக்கி வச்சதே கிடையாது. நாளை பண்ண ஒன்றாவது நாக்கு மேலே பல்ல போட்டு மாமனை பேசிட்டான். அதை மாமனால் தாங்கவே முடியாது மாப்பிள்ள. பார்த்துக்க, மாமனை அசிங்கப்பட்ட சொல்லிவிட்டேன். யோ, என்ன போனதுல ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருக்குன்னு கமெண்ட் போட்டோன்னே இதில் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியா? கொடுத்துட்டீங்க, வாங்கடா சும்மா. மச்சான், இந்த ஆள் பண்ணுற காமெடியை கூட சும்மா விட்டுருவேண்டா. ஆனால் அத்தனையும் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவகிட்ட சொன்னா ஓகே சொல்லிடுறான்னு சொல்லி எங்ககிட்ட வேலை வாங்கின பார்த்தியா?
அதுதான்டா தாங்க முடியல. என்ன ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன சொன்னாலும் அவ என் ஒய்ஃபு தான், அதை மறந்துடாதீங்க. இப்போ ஒத்துக்கலன்னா என்ன, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஒத்துக்க தான் போறா. ஒத்துப்பா. அது எப்படி மச்சான் ஆ? இவ்வளோ நடந்தும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுற? ம், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்டா. எதுவா இருந்தாலும் பொறுமையா இருக்கணும்டா. ஓகே, இத பாரு, நான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். அதனால அவளுக்கு அந்த பயம் இருக்கதான் செய்யும். ஆனா அவ சொன்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? ஆ? எங்க அவ வந்துருவாளோன்ற பயத்துல தான் இவ லவ் சொல்லாம இருக்கான். அப்போ அவ என்னை எவ்வளவு லவ் பண்ற? மச்சான் நல்லா பேசுற மச்சான். தேங்க்யூ. இதனாலதான் மாப்பிள்ள அவ உன்னை வேணாம்ட்டா. ஜாய், இதுக்கப்புறம் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க வேணா பாருங்க அவளை எப்படி லவ் பண்ண வைக்கிறேன்னு. டேய் ஏன்டா சிரிக்கிற? எதுக்குடா சிரிக்கிற? என்னடா பண்ண போற? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பார்க்க தானே போறீங்க இந்த சித்தோட ஆக்ட். இந்தாங்க என் கார்டு, எடுத்துட்டு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கடா. காடு இருக்கு என்ன செஞ்சுட்டான்டா. மா அக்கா எப்படிமா இருக்கீங்க? நித்யா நல்லா இருக்கேன்டா தங்கம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. உள்ள வாங்க. வா வா நித்யா, வாங்கம்மா. பாத்து 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 உட்காருங்கம்மா. என்னம்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சும்மா தாண்டா வந்தோம். சும்மாலாம் இல்லக்கா, சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். அப்புறம் தங்கம், நீ எப்படிடா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எங்க ஊர் நல்லா இருக்கா? நான் நல்லா தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் வெயில் தான் ஓவரா இருக்கு. என்னடி பண்றது, சென்னையில ஒரே வெயில், நம்ம ஊர்ல சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆமா, மாமா எங்க? ஐயோ மறந்தே போயிட்டேன் பேசிக்கிட்டே. இருங்கம்மா, நான் அவரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. இல்லை தினேஷ், அதெல்லாம் நீங்கள் இமீடியட்டாக முடிச்சுட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க. அதில் ஒன்றில் பார்த்துக்கலாம். ஏங்க சரி சரி. ஊர்ல இருந்து எங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஏ 2 minutes பேசிட்டு வரேன். ம். சொல்லுங்க தினேஷ், சாரி, இங்கே வீட்டில். ஆமாம் ஆமாம். வந்துருவாரு, 2 நிமிஷம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. சரி. அப்புறம் அப்பா எப்படிமா இருக்காங்க? அவருக்கு என்னடா, நல்லா இருக்காரு. அப்புறம் நீ நல்லா இருக்கியா? மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரு. அவளுக்கு என்னம்மா, ஜாலியா தான் இருக்கா. என் கூட தான் பில்லோ ஃபைட் போட இப்ப யாருமே இல்ல. ஏய், சும்மா இரு. பாவம், அவ ஒத்தையா இருந்து எல்லா வேலையும் தனியா பாத்துக்கிறா. ஒன்ன மாதிரியா பொழுதன்னைக்கு போனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கு? பாரு, என் புள்ளைய பாரு, சாப்பிடுறதே இல்லையாடா. எப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ ஊர்ல இருந்ததை விட சிட்டிக்கு வந்து நல்லா பாலிஷ் தான் இருக்கா. நீதாமா கண்டதையும் நினைச்சிட்டு இருக்க, சும்மா இருமா. ஹலோ, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்து பிக் பண்ணியிருப்பேனே. பரவாயில்லப்பா, இதுலன்னு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏய் நித்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. இந்த காலேஜ் போற ஐடியா இல்லையா? அப்படியே ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்க வேண்டியது. லைஃபை என்ஜாய் பண்ணணும் மாமா. ஏய், பண்ணு பண்ணு. சரி பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரிம்மா. ஒரு 5 minutesமா, இம்பார்ட்டன்ட் கால். சரிப்பா. காயத்ரி, உங்களுக்கும் சேர்த்து தாங்க குடிக்க கொண்டு வரேன். அது இல்லை,
ஒரு சின்ன ஹெல்ப். ஹெல்ப்பா? என்னது? இல்லை, ஊரில் இருந்து அம்மாவும் நித்யாவும் வந்திருக்காங்க. நம்மளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீயும்... எனக்கு புரியுதுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை, நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும். நான் சொல்ல வந்தது அது இல்லை. அப்புறம் நம்ம அவங்க முன்னாடி கொஞ்சம் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கணும். ஐ மீன் அப்படி தான் இருக்கும், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு சொல்ல வரேன். நீ இந்த மாதிரி விலைக்கு போகிறத அவங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது கொஞ்சம் க்ளோஸாக பழகுங்க ப்ளீஸ். இதுக்கு நீ ஓகே சொல்லவே இல்லைன்னு தெரியாது. ஏன்னா நீ இந்த மாதிரி கேட்டப்போ நான் அப்படி நடந்துக்கல. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல. எனக்காக இந்த ஒரு தடவை ப்ளீஸ். என்னங்க ப்ளீஸ் எல்லாம் சொல்கிறீங்க? ஓகேங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துப்பேன். அப்புறம் ஒருவேளை அவங்க முன்னாடி நேச்சுரலாக நடிக்கிறேன்னு ஏதாவது உன்னை டச் பண்ணிட்டேன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினச்சிடாத. ஏன்னா ஒரு தடவை இந்த தப்பை நானே பண்ணியிருக்கேன். அதுக்கும் சாரி. சரிங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம ஏறி தானே. இந்தாங்கம்மா, ம். எடுத்துக்கோ. இந்தாங்க, குடிங்க. இல்லை பரவாயில்ல. சம்மந்தி எங்க இருக்காங்க? ஆக்சுவலாக அப்பா அம்மா இயர்லி ஒன்ஸ் ஒரு 10 to 20 days டிவோஷன் ட்ரிப் மாதிரி போவாங்க. அதான் இன்னொரு 2 daysல வந்துடுவாங்க. ஓ அப்படியா? எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். பரவாயில்லப்பா, அடுத்த வாட்டி வரும்போது நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சமைச்சிடுறேன். எங்கே போகிறேன்? உட்காரு. அவங்க உன்னை தானே பார்க்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட உட்காந்து பேசு. நான் போய் சமைக்கிறேன். இல்லைங்க, நீங்க ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸு? ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டாச்சு. அவங்க கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அக்கா செம்ம போ, மாமா வேற லெவல், சூப்பர்க்கா. என்ன இவ்வளவு சூப்பரா சமைக்கிறீங்க? நான் நல்லா தான் சமைப்பேன். உங்க பொண்ணு தான் என்ன எந்த வேலையும் செய்ய விடாம அவளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பான். அவ்வளோ பாசம் உங்க மேல அக்காக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்னங்க, நாளைக்கு நாங்க கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். சரி, போயிட்டு வாங்க. மாமா நீங்களும் வாங்கலாம், ஜாலியா போயிட்டு வரலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, அதை முடிக்கணும். நீங்க போயிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு நாள் ஒன்னா வெளியே போலாம். சாப்பிடுங்க. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னம்மா அவ்வளவுதானா? இல்ல போதும்பா. சரி சரி, ஓகேம்மா, போய் படுத்துக்கோங்க. பார்த்து போமா. ஒரே பாசமலையா இருக்கே அம்மா மேல. டூ மினிட்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். மாமா நாங்க போயிட்டு வரோம், பாய். போயிட்டு வராங்க. ஓகே பாய். காயத்ரி, என்னங்க, என்னாச்சு? ஒரு நிமிஷம். இந்தா, இதை புடி.
சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். நீ கோயிலுக்கு போறியா? அதான் புது சாரி கட்டிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. ப்ளீஸ் இந்த சாரி கட்டிட்டு வாங்க. வேண்டாங்க, பரவாயில்ல, வேண்டாம். ஏன்க்கா வாங்க மாட்ற? மாமா எவ்வளோ ஆசையை தராரு, நீ வேணான்னு சொல்ற? போய் கட்டிட்டு வாக்கா, வெயிட் பண்றேன். அப்படி சொல்லு நித்யா. காயத்ரி, இந்த சாரி கட்டிட்டு போ, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். ம் ம் சரி மாமா, எப்படி இந்த சாரியை செலக்ட் பண்ணீங்க? இந்த சாரியில் உங்கள் அக்காவை இமேஜின் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அழகா இருந்தா. ஆ அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். யூசி, சில பேர் சிவப்பு கலர் சாரி கட்டினா அழகாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் அக்கா கட்டினா இந்த சிவப்பு கலர் சாரியே அவ்வளோ அழகாக இருக்கும். ஓ அதை ரசிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. ஓஹோ, ஓகே ஓகே. சரி, நீங்க போங்க, நான் கட்டிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. நீ இந்த கேப்ல கோயிலுக்கு போயிட்டேன்னா நான் இந்த சாரியில் ஒன்று பார்க்கலாம். காயத்ரி ப்ளீஸ் கொஞ்சம் கட்டிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அக்கா, அதான் மாமா சொல்றாருல, போக்கா. ம் ம். மாமா, என்ன என்ன மாமா? இல்லை, ரெட் சாரியில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரினா எப்படி? அழகா, கியூட்டா. ஆனா உங்க அக்கா அதை விட அழகா இருக்கா. இமேஜினேஷன் தோத்து போச்சு. போதும் போதும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் பேசிக்கோங்க. இப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். உங்க ரொமான்ஸ் கொஞ்சம் தள்ளி வைங்க. நீ வாக்கா போலாம். பாய். மேகம் கருக்காத. அம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. என் பொண்ணை உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு. அவ கொஞ்சம் வெகுளிப்பா. அவளுக்கு எதுவுமே பெருசா பிடிக்காது. எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சின்ன வயசுல கூட என்கிட்ட கேட்டதே கிடையாது. ஆனா நானும் கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்தேன். வேற எவனோ ஒரு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவ ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ உடனே அழுக ஆரம்பிச்சிருவா. ஆனா அவளை அவளாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்னாலே உடனே அழுதுருவா. ஆனா ரொம்ப தைரியம்பா. ஒரு இடத்துல அவளுக்கு கோபம் வந்துட்டா அவ சண்டை போடாம இருக்கவே மாட்டா. அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, நித்யா ஏதோ சொல்லிட்டா அப்படின்னா கூட அவ விடவே மாட்டா. எனக்கு தெரியுமா, பார்த்துருக்கேன். செம்ம கோவம். அதனால தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்.
என் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் பொண்ணு மேல மட்டும் காமிச்சிடாதீங்கப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு சின்னதா உடம்பு சரியில்லைனா கூட என்னையே அவ அப்படி பாத்துக்குவா. நீங்க அவளோட புருஷன், உங்களை எப்படி பாத்துக்குவான்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அம்மா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க நினைக்கிறத விட இன்னும் அதிகமா அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன். ஓகே? ம், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹேய், எதுக்கு எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இல்லைங்க, தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு. இந்த தண்ணி கதை நீ பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். குடி. அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸா? உட்காரு. ஓகே ஓகே. மாமா, ரொம்ப போர் அடிக்குது மாமா. போர் அடிக்குதா? சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எங்கேயாவது வெளியே போலாம். வெளியே வா. ஆமா, என்ன மாமா நீங்க? அக்காக்கு வெளியே போறதுனா ரொம்ப பிடிக்கும், நீங்க கூட்டே போக மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னாங்க? நீ கேட்டு பாருங்க அக்கா கிட்ட. ஆக்சுவலா இன்னைக்கு கூட வெளியே போலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்க, என்ன பண்றது? சரி, அதெல்லாம் விடு. எங்க போனோம் நீயே சொல்லு. பீச்சுக்கு போலாம். பீச்சு? சரி, போலாம். எஸ், ஜாலி. அப்போ பண்ணலாம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் மாதிரி போலாம். அப்பதான் சன்ரைஸ் நல்லா இருக்கும். சோ நீங்க இப்ப தூங்க, நாளைக்கு போலாம். பை. குட் நைட் மாமா. குட் நைட். சரி, இப்பயாவது சொல்லு. வா. தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி, நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி, உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி, உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ, மனம் கொடுப்பாயோ பெண்ணே, யாரென கேட்க வைப்பாள் வெண்ணிலா பெண்ணொருத்தி, நூலன மாற வைப்பாள் காதலை ஏற்படுத்தி, கண்மூடி பாட வைப்பாள் காதலை பூவாமல் கண் பார்த்திடும் பார்த்திடும் ஆசையும் துள்ள, வேறென்ன சொல்ல கண்ணே தித்தித்தாரா தித்தை தித்தை தகதை தைதோ தித்தித்தாரா தித்தை தித்தை தகதை தைதோ. அக்கா, சொல்லுடி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வர போல. அப்படியெல்லாம் இல்லையே, என்ன அடிக்கடி கூட்டிட்டு வருவாரு. உனக்கும் மாமாக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மாமா ரொம்ப நல்லவருக்கா. அவர் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. அக்கா, நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா? இப்ப நீ அவரை வேணான்னு சொன்னா கூட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன். அவர் உன் மேல வச்சிருக்க லவ்வை பார்த்து நானே அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அக்கா, இங்க பாரு, உன் முகமே சரியில்லை. நான் உன் நித்யா அக்கா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னோட சின்ன பொண்ணு தான். ஆனாலும் சொல்றேன், தப்பா நினச்சிக்காத. எதையோ நினைச்சு உனக்கு பிடிச்சதை எழுந்துறாதக்கா. அப்புறம் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் உன் லைஃப்ல அது திரும்ப கிடைக்காது. நல்லா யோசி. என்ன பேசுற நீ? எதை பத்தி பேசிட்டு இருந்த? மாமாவை தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோக்கா. இதழ் ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி போடும் அடமுத்த கோலம்
இமை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும் அது வெக்க கோலம் இதழ் ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி போடும் அடமுத்த கோலம் இமை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும் அது வெக்க கோலம் முள் பனி பின் பனி தேகத்தை வாட்டும் இன்பத்தை கூட்டும் பெண்ணே தித்தித்தாரா தித்தித்தை